அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஆமிஸ் ஹோம். ஆமிஸ் ஹோம்ல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். கிட்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல சீஸியா சாஸியா பாஸ்தா சாஸ் கூட நல்ல சாஃப்டான மீட் பாலோட இந்த பாஸ்தா ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் இன்னைக்கு இந்த மீட் பால் பாஸ்தா சாஸை ஸ்பெகட்டி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த டைப் பாஸ்தா வேணாலும் வச்சு இந்த சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். கிட்ஸுங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குமே இது ஃபேவரட் ஆகிடும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மீட் பால் ரெடி பண்ணிடலாம். மீட் பால் செய்யறதுக்கு நான் பீஃப் எடுத்திருக்கேன். நீங்க பீஃப்க்கு பதிலாக மட்டன் இல்ல சிக்கன் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க பீஃபோட அளவு ஒரு 1/4 கிலோ இருக்கும். மிக்ஸி ஜார் இல்லைன்னா சாப்பர்ல பீஃபை சேர்த்துட்டு அது கூட காஞ்ச மிளகாய், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், உப்பு சேர்த்து பல்ஸ் மூட்ல சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷாவே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொத்துக்கறி கிடைச்சிச்சுன்னா இன்னும் சீக்கிரமா அரைஞ்சிரும். கொத்துக்கறி யூஸ் பண்ணிக்கோங்க. பீஃப் அரைச்சதை எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு பவுல்ல 3 பிரெட் ஸ்லைஸை ஓரங்களெல்லாம் கட் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸை தண்ணியில ஊற வச்சுட்டு நம்ம பீஃப் கூட சேர்த்து உருண்டை பிடிக்க போறோம். இந்த மாதிரி செய்யறப்ப மீட் பால் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். பிரெட் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணதுக்கு அப்புறம் பிரெட் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி ஒரு ஓரமா வச்சிருங்க. கொஞ்ச நேரம் ஊறினா போதும். கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டீங்கன்னா பிரெட் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அடுத்தது மசிச்சு வச்சிருக்க பிரெட் கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பீஃபை சேர்த்து நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பீஃப் கூடவே நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். ஃப்ளேவருக்கு ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் சேர்த்திருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம பிரெட் சேர்த்து பிசைகிறோம் சாஃப்ட்னஸ்க்காக. ஸோ இந்த மீட் பால்ல எல்லா ஃப்ளேவரும் சேர்த்து நம்ம அரைச்சனால ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். பீஃப் அரைச்சி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையை நல்லா கழுவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஈரமான கையில இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பாலா போட்டா வேகாது. அதனால கொஞ்சம் குட்டி குட்டி பாலா போட்டு கிராக்ஸ் எதுவுமே இல்லாம அழகா ரோல் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அவ்வளோதான், எல்லா பீஃபையும் பாலா உருட்டியாச்சு. அடுத்தது இந்த மீட் பால்ஸ் எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். மீட் பால் பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. மீட் பால்ஸை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். அதனால ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமா மீட் பால் பொரியிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீட் பால்ஸை ரொம்ப நேரம் எண்ணெயில பொரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ நீங்க திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு மட்டும் பொரிச்சு எடுத்தா போதும். கோல்டன் கலர் பாலோட எல்லா சைட்லயும் இல்லாம அங்கங்க வந்திருக்கும். நீங்க திருப்பி திருப்பி விடுறதுனால அங்கங்க கோல்டு கலர்ல வந்திருக்கும். அப்ப நீங்க மீட் பாலை எண்ணெயில இருந்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம சாஸ்க்கு தேவையான மீட் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்பெகட்டியை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன். நீங்க எந்த டைப் பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெகட்டி வேக வைக்கிறதுக்குமே அகலமான பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமா எண்ணெய், உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்பெகட்டியை நீங்க சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெகட்டியை உடைச்சிடாம இந்த மாதிரி முழுசா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்ட நீட்டமா கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். சாஸ் செய்யறதுக்கு 2 தக்காளி, ஒரு பழுத்த மிளகாய், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பழுத்த மிளகால உரப்பு இருக்காது. ஒருவேளை உங்களோட மிளகாய் உரப்பா இருக்குன்னா பாதி மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சிகப்பு மிளகாய் இருந்தா சேருங்க. பச்சை மிளகாய் சேர்த்தா சாஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மிளகாய்க்கு பதிலா சிகப்பு காஞ்ச மிளகாவை 10 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சுட்டு அதை கூட நீங்க அந்த சாஸ்க்கு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, வெங்காயத்தெல்லாம் மிக்சியில சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்கோங்க.
பாஸ்தா சாஸ்க்கு இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ள ஸ்பெகட்டி வெந்துடுச்சு. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டேன். அழகாக வெந்து வந்துடுச்சு. இதை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் மீட் பால் பொரிச்சு எடுத்த அதே எண்ணெயும் அதே பேனையுமே யூஸ் பண்ணிக்கிறேன். மீட் பால் பொரிச்ச எண்ணெயில் நல்லா குட்டியாக நறுக்குன கார்லிக்கை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு கலருக்காக தான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு இதை நல்லா குக் பண்ண விட போகிறோம். நான் பேஸ்ட் அரைக்கும் போது எந்த தண்ணியுமே சேர்க்கலை. அதனால நான் இப்போ அரை கப்பளவு தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிடுங்க. மீட் பால் பொரிச்ச எண்ணெய் லெஃப்ட் ஓவர் இருந்தனால நான் இந்த சாஸை எண்ணெயில் குக் பண்ணிக்கிட்டேன். மீட் பால் இல்லாமல் நார்மலாக நீங்கள் செய்கிறீங்கன்னா பட்டரில் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாஸ் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு விருப்பமான எந்த சீஸ் உங்ககிட்ட இருந்தாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருந்த மீட் பாலை சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, அதனால நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் அந்த மீட் பால்குள்ள நம்ம சாஸோட ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக சேர்த்த பட்டர் சீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மீட் பாலோட செம்ம ஃப்ளேவராக சாஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இறக்கும்போது மேலே ட்ரைடு இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறங்குனீங்கன்னா சூப்பரான க்ரீமியான சீஸியான பாஸ்தா சாஸ் ரெடி. இந்த பாஸ்தாவை நீங்கள் உடனே சர்வ் பண்ண போறீங்கன்னா சாஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் லேட்டாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் பாஸ்தாவை வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு சாஸை தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அது மேலே சர்வ் பண்ணி கொடுக்கலாம். ஸ்பெகட்டியும் சாஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஸ்பெகட்டி சாஸில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு பாஸ்தா ரொம்பவே ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது ஸ்பெகட்டி மேலே சாஸை ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீட் பால் பாஸ்தா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆமிஸ் ஹோம்.